ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி கேரட் வச்சு கேரட் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டல் நந்தனா பேலஸ் அந்த ரெசிபியோட ரீக்ரியேஷன் தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம கேரட்டை மேரினேஷனுக்கு பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை பீல் பண்ணிக்கோங்க. ஸோ கேரட் வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்லாம் பாயில் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா கேரட் ஜென்ரலாகவே ரொம்ப டைம் எடுக்காது உங்களுக்கு அது குக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து பீல் பண்ணிட்ட பிறகு எப்படி கட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, கேரட் ரவுண்டல்ஸாக நம்ம கட் பண்ணணும், ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே ஓவல்ஸ் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் ஒரு பைட்டுக்கு ஒரு கேரட் பீஸ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போது கேரட் வந்து கொஞ்சம் நிறையா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இதை செஞ்சு முடிக்கும் போது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அதே சமயம் உங்களுக்கு குவான்டிட்டியும் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த திக்னஸ்க்கு கேரட்டை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாக போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ரொம்ப திக்காக போட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ மீடியமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஓவலில் கட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு இந்த 65க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணி எடுக்கவும் ஒரு பைட்டாக அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும். இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் எந்த டைப் கேரட்னாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மேரினேட் பண்ண போகிறோம், அப்புறம் வந்து அது ஒரு சாஸ்லேயும் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ அதனால் எதுனாலும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மேரினேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு, அடுத்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேரினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுக்குமே பண்ணலாம். நான்வெஜ்ஜுக்குமே எந்த டைப் ஆஃப் 65 பண்ணுறீங்கனாலும் இதே மேரினேஷன் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு எப்போவுமே செஞ்சால் ஒரே டேஸ்ட்டில் வர மாதிரியான ஒரு ரெசிபி தான் இந்த 65 ரெசிபி. தண்ணி வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. உங்கள் தயிரில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி தேவை இருக்காது. இது வந்து நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மசாலா எல்லாம் இந்த கேரட்டில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மாவு அதில் இருக்குல்லையே அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மேரினேஷன் அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போனா நம்மளுக்கு அந்த மசாலாலாம் அந்த கேரட்டில் ஏறி இருக்கும். உங்களுக்கு கேரட் மட்டும் தனியாக ஒரு டேஸ்ட்டு தெரியாது. இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா. இப்போது நம்ம வந்து கை வச்சு எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நேரம் வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் லூஸ் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா இடமும் கோட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும்போது ஒரு கேரட்டை சுற்றி ஒரு லேயர் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த கேரட்டை கடைசியில் கார்னிஷிங்க்கு அண்ட் டேஸ்ட்டுக்காக நல்லா வறுத்த வேர்க்கடலையே இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம். மாவாக ஆக்கிட வேண்டாம், கொஞ்சம் வந்து க்ரன்ச்சியாக இருக்கணும், அந்த மாதிரி பீசஸாக தெரியணும். ஸோ மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் பச்சை மிளகா, தக்காளி, இது 3த்தையும் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிப்போம். இது வந்து நம்ம அந்த 65 பண்ணிவிட்டு ஒரு சாஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இப்போது ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நல்லா மீடியம் ஹீட்டில் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேரட் ஒரு பீஸஸாக எடுத்து நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ மொத்தமாக போட்டோன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கும். ஸோ அதனால் 1 by 1 போடுங்க. ஸோ தனித்தனியாக உங்களுக்கு ஒரு பீஸாக கிடைக்கும்.
ஸோ இந்த கேரட் 65 வந்து பார்த்திங்கன்னா எந்த சாஸ்லேயும் போடாமல் அப்படியே கொடுத்தாலுமே கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். கேரட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த டேஸ்ட்டோடு சேர்ந்து நல்லாயிருக்கும். ஸோ இது ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 3 to 4 மினிட்ஸ் அந்த அளவுக்கு தான் ஆகும். இந்த வெளியில் இருக்க லேயர் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக ஆகிட்ட பிறகு நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம். உள்ள கேரட் வந்து உங்களுக்கு நம்ம மீடியம் திக்னஸில் தான் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால கேரட் மட்டும் தனியாக சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அந்த மசாலா மேலே இருக்க அந்த லேயரோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா பேட்சும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேரட் மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதை கோட் பண்ணுறதுக்கு ஒரு சாஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், அது சூடாயிட்ட பிறகு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. ஸோ இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலாக ஒரு ஆந்திரா டிஷ்ஷு. ஸோ சென்னையில் வந்து நந்தனா பேலஸ்ன்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. நான் சாப்பிட்டது கிடையாது, பட் எனக்கு இந்த ரெசிபி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு பார்த்தேன். பட் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வெஜிடேரியன்ஸ்லாம் இப்போ ஸ்டார்டர் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம், இல்லை நம்ம எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். ரொம்ப ஆப்ஷன்ஸும் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். பன்னீர், கோபி அது மட்டும் தானே இருக்கும். பட் இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன். நியூ இது டேஸ்ட், யூனிக் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஆயில், சோம்பு போட்டிருக்கோம், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா. இது லைட்டாக வதங்கிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அந்த பேஸ்ட்டை சேர்த்து இதில் இருக்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஒரு டிப் வந்து இந்த வீடியோவில் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட் டிஷ் பண்ணுறோம் அப்படின்னா, ரெஸ்டாரண்ட்டில் போனாலே அது கலர்ஃபுல்லான பிளேட்டிங், அந்த ஃபுட்டு வந்து பார்க்கவே அப்பிடைசிங்காக இருக்கும். அதுக்கு வந்து கலர் தான் மெயின் இல்லையா. ஸோ நானுமே இந்த இடத்துல ஒரு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட பீட்ரூட் இருக்கு இல்லையா, அது வேக வச்ச தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஏதாச்சும் இந்த மாதிரி ரெசிபீஸ் கலர்ஃபுல்லாக அந்த கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ரெசிபீஸ்க்கெலாம் நான் அதை யூஸ் பண்ணிவிடுவேன். இந்த ரெசிபிக்குமே நான் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ட் ரிசல்ட்டில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் தான் அதில் இருக்குதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு கலரிங் ஏஜென்ட்டாகவே நம்ம நேச்சுரலான ஒரு வெஜிடபிள் வச்சே யூஸ் பண்ணலாம். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வதங்கிடுச்சு. நம்ம உப்பும் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த கேரட்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு டாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹீட் வந்து ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க. நம்ம குயிக்காக இதை டாஸ் பண்ணி எடுத்து சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஸ்டார்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலே வந்து நான் ஸ்லைஸ் பண்ண கேப்சிகம் அண்ட் ஆனியன் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு க்ரன்ச் அண்ட் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இல்லையா பார்க்குறதுக்கு, அதுக்காக போட்டிருக்கேன். ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அப்படியே வேணும்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அடுத்து நம்ம பீனட்ஸ், இந்த ஃப்ரைடு பீனட்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இது வந்து மஸ்ட் இந்த ரெசிபிக்கு, ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் தரும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து ரொம்ப நேரம் இது குக் பண்ண தேவையில்லை, இல்லைனா சாகி ஆகிடும். ஸோ அந்த ஒரு க்ரன்ச் இருக்கும் போதே எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்றத கமெண்ட்ஸில் வந்து ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. மாமிஸ் லவ் கிச்சனை நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு ரெசிபி ஒரு விலாகோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.